2வது இன்ட்ரெஸ்டிங்கான குறள், "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு." அதாவது எல்லா பொருள், அதாவது நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய, மனிதர்களால் உணரக்கூடிய, நுகரக்கூடிய எல்லா பொருளையுமே எனக்குன்னு நினைக்கிறவன் அன்பு இல்லாதவன். இந்த பொருள்ல என் உடம்பையே கூட நான் வந்து ஸ்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிறது அன்புடையவன். அதாவது உடம்புக்கு வெளியில இருக்க எல்லா பொருளும் எனக்கு வேணுங்கிறது அன்பில்லாதவன். அந்த எக்ஸ்ட்ரீம் அது. இந்த உடம்பு நுகரக்கூடிய பொருள் எனக்கு வேணுங்கிறது அன்பில்லாதவர்கள். இந்த உடம்பு வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த உடம்பே இல்லப்பா இவருக்காக நான் ஸ்ட்ரெயின் பண்றேன். இவருக்காக நான் ஓடுறேன். இவருக்காக நான் உழைக்கிறேன். இவருக்காக ஒரு பிளட் டொனேஷன் பண்றேன். இது எல்லாமே இந்த உடம்பே இன்னொருத்தருக்கு குடுக்குறவன் அன்புள்ளவன். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் திருவள்ளுவர் இதில காமிச்சிருக்காரு. அன்பு இல்லாதவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம், அன்பு உள்ளவனுக்கு எக்ஸ்ட்ரீம். ஆனா மனிதர்கள் இந்த 2 இடத்துலயும் இருக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மி. இந்த கன்டினியூத்துல 2 இடத்துல அன்பே இல்லாதவனும் கம்மி. ஏன்னா நம்ம பார்க்குறோம் சில வில்லன் பயங்கரமான வில்லனா கிரியேட் பண்ண சினிமா சீன்ல கூட சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன கண்ல ஒரு சின்ன தண்ணி கலங்கிரும். யாரோ ஒருத்தர் மேல பாசமா இருக்கும். ஸோ அ அது மாரி முழுக்க அன்பில்லாத ஒரு கேரக்டர் ரொம்ப ரேரு. கம்ப்ளீட் அன்பாக இருக்கிற அந்த மாரி வரலாற்றில் நெறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த மாரி கேரக்டர்ஸும் இன்னைக்கு கம்மியா இருக்கலாம். பட் இன் பிட்வீன் கன்டினியூயம்ல ஒரு ரேஷியோல இருப்பாங்க. ஒரு 70% 80% அன்பு ஜாஸ்தியாகும். 30% அன்பு கம்மியாகும். சிச்சுவேஷன பொறுத்து. ஒவ்வொரு சிச்சுவேஷன் தக்கக்கூடிய தனக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எல்லார்ட்டயும் அன்பா இருக்கிறவன் இருப்பான். தான் சோகமா இருக்கும்போது யார்ட்டயும் அன்பு இல்லாதவன் இருப்பான். ஸோ இந்த கன்டினியூத்துல அன்பு இல்லாதவங்க, அன்பு இருக்கிறவங்க அப்படிங்கிற நடுவுல கன்டினியூம்ல நம்ம பலவித மனிதர்கள் இந்த உலகத்துல பார்க்கலாம். அதாவது தான் மகிழ்ச்சியா இருந்தா எல்லாத்து மேல அன்பா ஒரு குரூப் இருப்பான். தான் மகிழ்ச்சியா இல்லாட்டா எல்லாத்து மேலயும் கோவமா ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ தான் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் எல்லார் மேலயும் அன்பா இருக்க முடியும். அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிகாசங்கள் சொல்றது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு வனவாசத்துக்கு வரும்பொழுது, அவர் மகிழ்ச்சியா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒரு ராஜா எல்லாத்தையும் தொறந்துட்டு, ஒரு வனத்துல போறதுக்கான ஆடைய உடுத்திட்டு, அவர் வந்து ஒருத்தர பார்க்குறாரு. பார்த்து குகன பார்க்குறாரு. என் சகோதரன்னு சொல்றாரு. நம்ம ஸ்டேட்டஸ் கீழ போயிடுச்சு. நம்ம ராஜாலேருந்து ஒரு பரதேசியா வந்துட்டோமே. இனிமே வந்து எதுக்கு இவங்கலாம் ஒரு ஒரு கடுப்பு இல்லாம, ஒரு புன்னகையோட இருக்கிறாரு. ஸோ தான் மகிழ்ச்சி இல்லாத போதும், அன்பா இருக்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் அந்த அன்புடைய உச்சம். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா, அவருடைய வெர்ஷன்லயும் அவருக்கு மகிழ்ச்சியாக முதல் 12 ஆண்டு காலம் இருக்க வாய்ப்பே இல்ல. அவரு வந்து அவர் தன் உயிர காப்பாத்துறதுக்காகவும், இத காப்பாத்துறதுக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர் யாரோ எதிரி வந்துட்டே இருக்கான். இருந்தாலும் இதெல்லாம் கடந்து முடிந்ததுக்கு அப்புறமும் அந்த பீரியட்லயும் அவரு ஹேப்பியாவே இருந்துட்டு இருக்காரு. எல்லாத்து மேல அன்பாவே இருந்துட்டு இருக்காரு. கேட்கறதெல்லாம் குடுத்துட்டே இருக்காரு. ஸோ தான் மகிழ்ச்சியாக இல்லாத போதும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இந்த குறள் வழியாக அப்ரிஷியேட் பண்றது, புரிந்து கொள்றதுக்கு நம்ம